இப்போலாம் நல்லதே செய்யக்கூடாதுங்க. நம்ம நல்ல வீரமாக இருக்கோம், தீரமாக இருக்கோம், நல்ல திடகாத்திரமாக பேசுகிறோம். எதாக இருந்தாலும் வீர தீர செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம்ட்டு நான் பாட்டுக்கு வில்லங்கத்தில் நேற்று மாட்டிக்கிற தெரிஞ்சுங்க. என்னென்னு கேட்குறீங்களா? ஸ்கூல் விட்டு பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைகளை கூப்பிட்றதுக்காக போயிருந்தோமுங்க. பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டுட்டு கரும்புச்சாரை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, 2 இளவட்ட பயலுக மாதிரி பயலுக பைக்கில் உணவங்க திடீர்னு ஒரு பொம்பளைகிட்ட வாக்குவாதம் பண்ணி அவளை ஒரே புடியாக பிடிச்சி தள்ளி விட்டாப்புல. அட பாவி சண்டால பையில செயினை கீழே அத்திட்டு போயிட்டானே என்னமோன்று நானும் சண்டை என்னன்றதே புரிஞ்சுக்கிறாம அடே நில்லுடாண்டே அடி போடி அப்படின்டே அடி போடிட்டு அடைக்கிறா வரேன் ஒரு கல் இருந்துச்சு எடுத்துக்கிட்டு விருண்டு விட்டேங்க. அந்த கல் அவன் மேலே விடாமல் பக்கத்து பைக்குக்கார மேலே பட்டுருச்சுங்க. அச்சோ பக்கத்து பைக்கார விட்டு ஏமாண்டு அவர் சண்டைக்கு வந்துட்டாரு. அவர் சண்டையை கூட அவரை கூட நான் அவனை எரிஞ்சு உங்களுக்கு மேலே பட்டுருச்சுன்னு அவர் சமாதானம் பண்ணிட்டேங்க. போனவன் திரும்பி ஏண்டி கல்லை விட்டு அடி எறிகிறேன்னு ஓங்கி பலான்னு என்னையே ஒரு அரங்க சும்மா விட்டா அப்புறம் வேறு என்ன செய்யறது? அரைஞ்சிட்டே ஆட பாவி அவர் தடி கையை நிட்டுட்டேன். இன்னும் ஆம்பளைட்ட 2 பேர் இருக்கேன், நம்ம ஒருத்ததான் இருக்கோம். இன்னும் பேசணும்னா நம்ம ஊர் நம்மள ஏண்டி ஊராண்ட போய் எதுக்கு வம்புடுத்தேன்னு சண்டைக்கு வந்துடுவார். இதோட வாயை மூடிடுவோட நான் வாயை மூடிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொம்பளையே அவங்க சொந்தக்காரவங்க தானே, அவங்களுக்குள்ளே ஏதோ குடும்ப தகராறா ரோட்டில் போய் நான் வீரமாக செயல்படுறேன்ட்டு நல்ல வேலை வில்லங்கத்தில் மாட்டி எங்கள் வீட்டு குடும்பத்தில் சண்டை போட்டு இப்போ ஆத்தாப்பு வீட்டுக்கு பற்றி விடாமல் போனார். ஐயையோ உங்கள்கிட்ட வீரமாக இருங்கன்னு பேசி ஓவர் ஆயிடுச்சுங்க. எகனை என்ன நடக்குதுன்னு தட்டி கேட்குறேன்ட்டு வில்லங்கத்தில் மாட்ட தெரிஞ்ச மக்களே நல்ல வேலையாக போச்சு. அப்புறமா இது என்ன கொடுமை, காலை கொடுமை. யாரோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிற தெரிஞ்சமேண்டு அறையை வாங்கிட்டு பேசாண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. என் புருஷன் இந்த வீடியோவை பார்த்துடக்கூடாது. ஏன்டி அடி வாங்கின விஷயத்திட்ட சொல்லாமல் ஊராருக்கு சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லலை ஏடி கிளம்பிடுவார். நெசமாவி சுமதி இது ஒரு ரொம்ப போச்சு, நல்ல வேலையாக போச்சு. அப்புறமா விசாரித்து பார்த்தது தெரியுது அவங்களுக்குள்ள சண்டையா. அங்கே சண்டை போட முடியாமல் அடிக்க முடியாமல் இங்கே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய கூப்பிட வந்த உங்களை ஒரு நேரம் அரைஞ்சிருந்துருக்கேன். நான் செயினை தேத்துட்டு போகிறேன், நான் குண்டு ஆத்தாடி தும்பியை பிடிக்க இப்படி பண்ணிட்டேன் எடுத்துக்கிட்டு வீசிட்டேன். ஐயோ ஆத்தே